இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு குஷியை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ அந்த மாதிரி பொண்ணு இல்ல, மத்தவங்கள காயப்படுத்த மாட்டா. அந்த மாதிரி பண்றது பத்தி அவ கனவுல கூட நினைக்க மாட்டா. எனக்கு குஷியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நான் குஷியோட அம்மா. அம்மாவா இருந்தவ 7 வருஷத்துக்கு முன்னாடி. கடந்த 7 வருஷம் மணி அவங்க கூடயும் இல்ல, அவங்க உன் கூடயும் இல்ல. இங்க பாராதிக்கா, இவ்வளவு நல்லவளா இருக்கிறது நல்லதில்ல. 7 வருஷத்துல நிறைய ஏகப்பட்ட விஷயம் மாறி இருக்கும். இந்த 7 வருஷத்துல என்னாச்சுன்னு தெரியும் உனக்கு? உனக்கு தெரியாதுல்ல, பிஹேவியர் மாறி இருக்குமே. தெரியுமா உனக்கு? அவங்க பிருந்தாவன்ல இருந்தாங்க, அங்க ஏதாவது பண்ணிருக்கலாம் அந்த பொண்ணை. உனக்கு தெரியாது, அதனால தான் அவங்க டெல்லிக்கே வந்திருக்காங்க. யுவன் நிறுத்துங்க, போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். நான் குஷியை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். ராதிகா, இப்ப நீ அந்த மோகனுக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் போனா அதுக்கப்புறம் நான் சொல்றேன். என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க யுவன்? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? என்ன விட்டுருவீங்களா? நான் சொன்னா இப்போ உன்கிட்ட அந்த மாதிரி சொன்னா எதுக்கு நீ திரும்ப திரும்ப அதையே பேசி என்ன பயமுறுத்துற? அப்பனா ப்ளீஸ் என்ன தடுக்காதீங்க. மம்மி, நீங்க ப்ளீஸ் மானச பாத்துக்கோங்க. ஏன் அம்மா பாத்துக்கணும், நான் பாத்துக்க மாட்டேனா என்ன? ஏன் நான் என்ன வில்லனா? அம்மா மானச பாத்துக்கோங்கன்ட்டு போறேன், ஏன் நான் பாத்துக்க மாட்டேனா? அவன் எனக்கு புள்ள இல்லையா? ஆக்சிடென்ட்டை இந்த பொண்ணு தான் பண்ணான்னு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லை. குடிகாரனோட வாக்குமூலத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, நாமளும் எதுவும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நம்ம எல்லார்கிட்டயும் வாக்குமூலம் வாங்கணும். ஓகே சார். அப்புறம் மிஸ்டர் மோகன், சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி பரிபாட்டிக்கு என்ன ஆச்சு? சார், பரிபாட்டியோட மரணத்தால மத்தவங்கள மாதிரி நானும் ரொம்ப அதிர்ச்சியாவும் ஷாக்லயும் தான் இருக்கேன் சார். அப்பா கிட்ட என்ன கேக்குறாங்க? அங்க பேசுறது இங்க கேட்கவே மாட்டேங்குதே. இதான் உண்மை. ஆனா அந்த குடிகாரன் தான் சொல்றான் உங்க பொண்ணு தான் காரை ஓட்டிட்டு வந்து அந்த பாட்டி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான்னு. சார், என்ன சார் ஒரு குடிகாரன் பேச்ச போய் இந்த அளவுக்கு நம்புறீங்களே? அவன் எதையோ பார்த்துட்டு ஏதோ கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்கான் சார். அவனோட பேரே தெரியாத ஒரு குடிகாரனை நம்பி எப்படி சார் நீங்க எங்க மேலலாம் சந்தேகப்படுறீங்க? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அந்த குடிகாரன் பேச்ச விட்டுருவோம். எங்க கிட்ட இன்னொரு ப்ரூஃப் இருக்கு.